கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ரகபோத்து நேரத்தின் வாயிலாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் பேசின வார்த்தை நம்மை காண்கின்ற தேவன் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட பேசும்படி கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். நம்மை காண்கின்ற தேவன், ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை காண்கின்ற தேவன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே இப்படியாக பார்க்க முடியும். அதற்கு நார்த்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே உன்னை கண்டேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு இந்த நார்த்தான்வேலை உன்னை அழைத்து கொண்டு வருவதற்கு முன்பாகவே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே உன்னை கண்டேன் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களை நான் காண்கின்ற தேவனாக இருக்கிறேன். நீங்கள் எந்த இடத்திலே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்விதமான தேவைகளோடு இருந்தாலும், உங்களுடைய காரியங்களை ஒருவேளை யாரும் அறியாத இருந்தாலும் உங்களை காண்கின்ற தேவன் உங்களை இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை காண்கின்ற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த நார்த்தான்வேலை அவர் காண்கின்ற தேவனாக இருந்தார். நார்த்தான்வேலை அவர் கண்டுபிடித்தார். நார்த்தான்வேலை அவர் அறிந்திருந்தார், முன்னே அறிந்திருந்தார். எல்லாரும் நார்த்தான்வேலை போய் பிலிப்பு அழைத்து கொண்டு வருவதற்கு முன்னாகவே இந்த நார்த்தான்வேல் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் இங்கே வந்து அமருவான் என்று சொல்லி அவனை குறித்து ஆண்டவர் முன்னே அறிந்திருந்தார். ஆகவே இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாக, உலகம் தோன்றது முன்பாக உங்களையும் என்னையும் அறிந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் ஆண்டவராக இயேசு. ஆகவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என்னை காண்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை கண்டுகொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சூழ்நிலைகள், நான் இருக்கிற இடம், என்னுடைய வேலை காரியங்கள், என்னுடைய தொழில் காரியங்கள் ஒருவேளை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னுடைய நெருக்கங்கள் அதிகமாக இருக்கிறது, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களை காண்கின்ற தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை முதலே கண்டுபிடித்து விட்டேன், உன்னை கண்டு கொண்டேன், ஆகவே நீ பயப்படாது என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்ப நம்மை காண்கிற தேவன் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். நம்ம எப்பொழுதும் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிற தேவன். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே, உன் நெருக்கத்தை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். என் அன்பு சகோதரியை, உன்னுடைய அழுகையும் உன்னுடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவனாக இருக்கார். ஆகவே உன்னை காண்கிற தேவன் உன்னை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார். ஆகவே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியா சொல், தன்னுடனே பேசி கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இந்த ஆகாரை குறித்து இங்கே பார்க்க முடியும். ஆகாரை அவளை அனுப்பிவிடுகிறார்கள், ஆபிரகாமும் சாராலும் அனுப்பிவிடுகிறார்கள். ஒரு குழந்தையை, அவனுடைய இஸ்மவேல், அவருடைய குழந்தையை கையில் கொடுத்து விட்டு அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் இந்த கர்த்தர் அந்த ஆகாரை மறக்கவில்லை. ஒருவேளை ஆபிரகாம் அவளுடைய சூழ்நிலையை மறந்து, அவள் எப்படியாய் அவளை அழைத்து கொண்டோம் வந்தோம் என்று அவள் நமக்கு வாழ்க்கை கொடுத்தாள் என்பது ஆபிரகாம் மறந்து விட்டான். ஒருவேளை தன்னுடைய சந்ததி வேணும் என்று சொல்லி தன்னுடைய இஷ்டத்துக்காக, தன்னுடைய விருப்பத்தோடு கூட இந்த ஆகாரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி இந்த சாராளும் ஆகாரை மறந்து விட்டாள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆகாரை மறக்கவில்லை. அவள் ஆகாரோடு கூட பேசி உடன்படிக்கை பண்ணி அந்த இடத்திலே ஆகாருடைய சூழ்நிலையை அறிந்தவராக அங்கே இறங்கி வந்து கர்த்தர் ஒரு நீரூற்றை கொடுத்தபடினால் ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஆகார் தேவனுக்கு ஒரு பேரிடுகிறார். என்ன பேர்னா, நீர் என்னை காண்கிற தேவன். எல்லாரும் என்னை மறந்தார்கள், என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு மறந்தார்கள், என் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொண்டு மறந்தார். ஆனால் நீர் என்னை மறக்கவில்லை, நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல, உங்களை யார் மறந்திருந்தாலும் உங்களை காண்கிற தேவன் இன்றைக்கு உங்க பக்கத்தில் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டார். உங்களுக்கு என்ன செய்யணுமோ, என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படி உங்களை காண்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்தது, அது எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் வந்துவிட்டது. எகிப்தியர் எல்லாரும் ஒடுக்குறாங்க. எகிப்தியர் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களை போட்டு வேதனைப்படுத்தி அங்கே அவர்களை சூளை வெட்டும்படியாக, அந்த செங்கல் சூளைகளை தீவெட்டுகிற அந்த செங்கல் சூளைகளை வெட்டும்படியாக இயந்திர கல்லுகளை தூக்கி சுமக்கிறவர்களாக அந்த எகிப்தியர் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி கொண்டு அவர்களை மிகவும் கடினமாக
கடினமான பாதைக்குள் நடத்தும் பொழுது அங்கே இருக்கிற எல்லாரும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மறந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே இவர்கள் கூக்குரலிட்டு, ஆண்டவரே எங்களை இவ்வளவாய் கடினப்படுத்துகிறார்கள், இவ்வளவாய் வேதனைப்படுத்துகிறார் என்று சொல்லி இவர்கள் அழுது புலம்பின சத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டிவிட்டது. அவர் ஒடுக்குதலையும் அவருடைய கூக்குறுதலையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து இறங்கி வந்தார். அந்த இறங்கி வருவதற்குரிய அடையாளமாக தான் மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய ஒடுக்குதல், உங்களுடைய நெருக்கமான இந்த சூழ்நிலையை நீங்கள் ஆண்டவரை தெரிவித்துக் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், இந்த தெரிவிக்கிற இந்த சூழ்நிலை உங்க ஒடுக்குதலையும் உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலையை விடுவிக்கும்படி ஆண்டவரை இறங்கி வருவார். இன்றைக்கு நீங்கள் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரங்களிலே கர்த்தருடைய சமூகம் உங்க வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்கும். நீங்கள் அறைக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அறைக்குள்ளே பிரவேசிக்கும். ஆண்டவர் உங்க ஒடுக்குதலையும் உங்க வேதனையும் உங்களை விட்டு விலக்கி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை காண்கிற தேவன் என்ற தலைப்பிலே ஒரு 4 காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 4 காரியத்தை. முதலாவதாக நம் துக்கத்தை காண்கிற தேவன். முதலாவது நம்முடைய துக்கத்தை காண்கிற தேவன். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12-13 இப்படியாக ஒரு வசனங்கள் இருக்கிறது. நாயினூர் ஊர் விதவியை அவர் ஊர் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தால் ஊரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்திருந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்டே வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனா, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்திலே ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு துக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே, துக்கம் மிகுந்த வேதனையான சூழ்நிலையிலே எல்லாரும் அந்த ஒரே ஒரு மகனாக இருக்கிற அந்த வாலிப மகனை பாடையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு போகிறார்கள். அந்த தாய்க்கு ஒரே மகன், அவள் ஒரு இளம் விதவி என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மகளுக்கு இந்த மகனை குறித்து பல கற்பனைகள், பல தரிசனங்கள் வைத்திருந்திருப்பாள். ஆனால் எல்லாரும் இவளுடைய துக்கத்தை குறித்து என்ன சொல்லியிருப்பாங்க? ஐயோ பாவம், இவளுக்கு இருந்தது புருஷனும் இல்லை, இந்த ஒரே மகன்தான், இவனும் இறந்து விட்டான், இவளுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி எல்லாரும் துக்கத்தின் மேல் துக்கத்தை கொடுக்கிற வார்த்தைக்கு தான் பேசியிருப்பார்கள். ஆனால் இந்த துக்கம் நிறைந்த இந்த மகளுடைய வாழ்க்கையிலே, இந்த இளம் விதவியுடைய வாழ்க்கையிலே துக்கம் முற்றிலுமாய் நீங்குவதற்கு அடையாளப்படுத்துவதமாக ஆண்டவர் அவள் மேல் மனதுருகி அந்த பாடையை தொட்டு, அந்த பாடையை தொட்ட உடனே அந்த வாலிபன் எழுந்திருந்தான். அவன் உடனே உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவருடைய தாய்கிட்ட அந்த மகனை ஒப்புவிக்கிறதை இங்கே பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த துக்கத்தோடு கூட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை ஒரே நிமிடத்தில் மாற்றக்கூடிய சர்வ வல்லவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்கள் துக்கத்தை யாரும் அறியாதபடிக்கு விலகி அவர்கள் புரிந்து கொள்ளாமல் தூரமாக இருந்தாலும் உங்கள் துக்கமான இந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஒருவேளை அந்த பாடையை சுமந்து கொண்டு போன ஜனங்களுக்குள்ளே இருந்த ஒரு கலக்கம் என்ன முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த வாலிபனை சுமந்து கொண்டு போயிருப்பார்கள். அவன் மரித்து போனவனாக இருந்தால் சொன்னான். ஆனால் அந்த பாடையை தூக்கி கொண்டு போன இயேசு வந்து தொட்ட உடனே நிமிஷத்தில் நின்றார்கள். ஏனென்றால் ஏதோ ஒன்று நடக்க போகிறது, அவர் பாடையை தொடுகிறார், ஏதோ ஒன்று நடக்க போகிறது நின்றார்கள். நின்ற உடனே அந்த பாடையில் இருந்த அந்த மரித்து போனவனாக இருந்த வாலிபன் எழுந்திருந்தான், பேச தொடங்கினான். அங்கே எல்லாரும் அவர்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியமான ஒரு அற்புதம் நடந்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற்றும்படிக்கு நீங்கள் மறைந்து நீங்கள் துக்கத்தோடு கூட இந்த நெருக்கமான சூழ்நிலை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. வெளி அரங்காரமாய் வெளியாக எல்லாரும் பார்க்க வண்ணமான ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகிறார். உங்கள் துக்கத்தை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றும்படி உங்கள் வாழ்க்கையை அவர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படிக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் வேளையிலே உங்களுடைய இருதயத்திற்கிற ஆழ்ந்து கிடக்கிற மிகப்பெரிய துக்கங்கள் உங்களை விட்டு விலகி போகும்படி கர்த்தர் இறங்கி வந்து இன்றைக்கு உங்களை தொடுகிறேன் என்று வாக்குப்படும். ஆகவே இயேசு தொட்ட உடனே அந்த வாலிபன் எழுந்தான். இன்றைக்கு இயேசு தொட போகிறார், உங்களுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. இயேசு தொட போகிறார், உங்கள் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட போகுது. இயேசு தொட போகிறார், உங்கள் வாழ்க்கை கட்டப்பட போகிறது. துக்கம் நிறைந்த அந்த இடத்துல ஆண்டவர் காண்கிற தேவனாய் இறங்கி வந்தார். எல்லாரும் அவளை மறந்தாலும் இயேசு கடந்து வந்து
காண்கிற தேவனாக வெளிப்பட்டார். இன்றைக்கு உங்களுக்கும் அப்படிதான் ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்பட போகிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்கள் துக்கத்தை மாற்றப் போகிறார். வேதத்தில் இப்படியே வாசிக்கிற 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அங்கே ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறார். மிகுந்த துக்கத்தோடு கூட எசேக்கியா ராஜா மிகுந்த துக்கத்தோடு கூட அவ்வளவுதான் அவன் காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தும்படிக்கு அங்கே ஆயத்தப்படுத்தும்படிக்கு இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போகிறார். ஆனால் இவன் மிகுந்த துக்கத்தோடு கூட தேவ சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே உமக்கு முன்பாக இப்படியாய் இருந்தேன், இப்படியாய் ஜெபித்தேன் என்று சொல்லி அவன் மிகுந்த துக்கத்தோடு ஜெபம் பண்ணின உடனே எந்த தீர்க்கதரிசி உன் நாட்களை எல்லாம் உன் காரியங்களை ஒழுங்குபடுத்து அவ்வளவுதான் என்று சொல்லிட்டு போனானோ மறுபடியும் திரும்பி வந்து அவன் சொல்லுகிறான், குணமாக்க கர்த்தர் இறங்கி வருகிறார், 3ஆம் நாளிலே தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பாய் என்று. இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கை குறித்து சொல்லலாம், இந்த வியாதி உன்னை விட்டு நீங்காது, இந்த பிரச்சனை நீங்காது, இந்த கடன் பாரம் நீங்காது, அவ்வளவுதான், நீ அடைக்கப்பட்டுட்டாய், சிறையாக்கப்பட்டு விட்டாய், நீ அடிமையாக்கப்பட்டு விட்டாய் சொல்லலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூக்குரலிடுற பொழுது காண்கிற தேவன் இறங்கி வரும் பொழுது, ஹல்லேலூயா, காண்கிற தேவன் இறங்கி வரும் பொழுது உங்கள் சூழ்நிலை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றுவார். எப்படி எசேக்கியா ராஜாக்கு மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை அனுப்பி அவனை குணமாக்கி அவன் காரியத்தை ஜெயமாக்கினாரோ அப்படி உங்களுக்கு வார்த்தை கடந்து வருகிறது. இன்று முதல் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆகவே உங்களை காண்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். 2வது, மரண பயத்தை மாற்றினார். நாம் விசுவாசத்தை காண்கிற தேவன், நம்முடைய விசுவாசத்தை காண்கிற தேவன். அதாவது முதலாவது நாம் பார்த்தோம் நம் துக்கத்தை காண்கிற தேவன். 2வது நாம் விசுவாசத்தை காண்கிற தேவன். மார்க்கின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாய் இந்த வார்த்தை பார்க்கிறோம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரன் நோக்கி, மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவனை சுமந்து வந்த 4 பேரில் விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனை கர்த்தர் சுகமாக்கினார். அதிலே 9ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் இப்படியா, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. இந்த திமிர்வாதக்காரனை குறித்து அங்கே பார்க்க போகிறோம். இந்த திமிர்வாதக்காரனை எப்படி எல்லாரும் சுமந்து வந்தாங்கன்னா, 4 பேர் குறிப்பாக சுமந்து வந்து இயேசு அவருடைய இருக்கிற இடத்திலே அவனை கொண்டு வருகிறார்கள், அவனை இறக்கி விடுகிறார்கள். இயேசுடைய விசுவாசம் முழுமையாக இயேசு மேல் அந்த விசுவாசிக்கிற இயேசுவை யார் விசுவாசித்தாங்கன்னா, இந்த திமிர்வாதக்காரனை சுமந்து வந்து விசுவாசித்தார்கள். திமிர்வாதக்காரன் விசுவாசிக்கவில்லை. அவனை சுமந்து கொண்டு வந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறவர், ஒருவேளை இவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். நம்முடைய விசுவாசத்தை அவர் காண்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவர் இதை செய்வார், அவரால் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அங்கே நமக்கு இருக்க வேண்டும். இந்த சுமந்த 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு பார்க்கிறார். இவ்வளோ இந்த திமிர்வாதக்காரன் இவ்வளோ படுக்கையில் இருக்கிறான், இவனால் அசையக்கூட முடியாது, இவ்வளோ கொடிய பலவீனத்தில் இருக்கிறான், இவனுக்கு இல்லாத ஒரு விசுவாசம், இவன் சுகமாக வேண்டும் என்று இவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் இல்லை, ஆழமான ஒரு ஆசையும் இல்லை, நான் விடுதலை ஆகணுன்ற ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இவனை சுமந்து கொண்டு வந்தவர்கள், இவன் விடுதலையானால் நல்லா இருக்குமே, இவனுக்கு ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, பாடு எடுத்துட்டு இருக்கிறாங்க, இவனை பராமரிச்சுட்டு இருக்கிறவங்க ரொம்ப மனசு அழித்து போய்விட்டாங்க, ஒருவேளை இந்த இயேசுவாலை சுகமாக்க முடியும் என்று சொல்லி இந்த 4 பேரும் இந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு அவர் அழகாய் கேட்கிறார், நீ முதல்ல விசுவாசிக்கிறியா என்று கேட்கிறார். விசுவாசத்தைனா உனக்கு ஒரு விடுதலை வரும் என்று அங்கே பார்க்க போகிறோம். அங்கே பார்த்து மார்க் 9:23 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே கூடும், எல்லாமே நடக்கும். தேவன் எல்லாத்தையும் செய்ய வல்லவர் இருக்கார். திமிர்வாதக்காரனை கர்த்தர் சுகமாக்கினார். ஆண்டவராக இயேசு சுகமாக்கினார். அவன் திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தவர்கள் திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு போகவில்லை, சுமந்து கொண்டு வந்த 4 பேரும் அவனோடு கூட தோல் மேல் தோல் போட்டு கொண்டு கைப்பிடித்து கொண்டு சந்தோஷமாய் பேசி கொண்டு போகும்படி திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தவர்கள் அவர்கள் சுமக்க வேண்டிய அந்த சுமைகளை அங்கே இறக்கி விட்டார்கள். ஆண்டவர் அவனை சுகமாக்கி விசுவாசத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். அந்த விசுவாசத்தினுடைய கண்ணோக்கத்திலே தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து திமிர்வாதக்காரனை அவர்கள் நடந்து கூட்டு கொண்டு போனார்கள் என்றுதான் நாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான
பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் குறைவுள்ள ஏற்படுத்தினால், ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கும் பொழுது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த 4 பேருக்குள்ள விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் சுமந்து கொண்டு வந்தோம், மறுபடியும் சுமந்து கொண்டு போவதில்லை. இவன் மறுபடியும் எழுந்து நடந்து எங்களோடு கூட நாங்கள் எப்படி சுமந்து கொண்டு நடந்து கொண்டு வந்தோமோ எங்களோடு நடந்து கொண்டு வருவான், நடப்பான் என்று சொல்லி நம்பிக்கையோடு அழைத்து கொண்டது போல நீங்கள் அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை காண்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தை அவர் கண்டுதான் அற்புதம் செய்வார். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் தேவன் உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை விசுவாசினா 100% நெருக்கங்கள், பிரச்சனைகள், பலவிதமான சூழ்நிலைகள் வரும் பொழுதும் 100% விசுவாசிக்கணும், ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி. ஒருவேளை டாக்டர் சொல்லுவாங்க இன்னும் 24 hours தான் உங்களுக்கு டைம், ஒருவேளை 48 hours தான் டைம், இல்லை ஒருவேளை இந்த நாட்கள் குறுகி விட்டது, இன்னும் 10 நாட்கள் டைம். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நொடி பொழுதிலே, இமை பொழுதிலே ஒரு அற்புதம் செய்ய இயேசுவாலே முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தை காண்க. நம்முடைய தேவன் விசுவாசத்தை காண்கிறது. எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நான் விசுவாசத்தோடு கூட தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எல்லா விஷயத்தையும் விசுவாசிப்பேன். எது எனக்கு ஒருவேளை அந்த விஷயங்கள் எனக்கு நல்லா தெரியும், இந்த விஷயத்தில் இது அவ்வளோதான் அடைக்கப்பட்டுச்சு, ஆனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, இந்த அடைப்பை கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் இருக்கணும். எல்லாம் சொல்லுவாங்க, பிரதர் அவ்வளோதான், இனி அந்த விஷயத்தை குறித்து நீங்கள் பேச வேண்டாம், அது ஃபினிஷ், முடிஞ்சிருச்சு. நான் சொல்லுவேன், அங்கே தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். எது முடியாது என்று நம்முடைய ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாம் நினைக்கிறோமோ, அங்கே ஆண்டவர் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்க என்பதை அவர் கண்ணோக்கி பார்த்து உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். நாம் இருதயத்தை காண்கிறது. முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய துக்கத்தை காண்கிறது. 2வது நாம் விசுவாசத்தை காண்கிறது. 3வது நாம் இருதயத்தை காண்கிற தேவன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தை இவனுடைய சரீரத்தின் வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனுடைய பார்வைக்கு பேற்ற வண்ணமாக பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்களை பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக மனுஷருடைய முகத்தை பார்ப்பார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் நிற்கும் பொழுது தேவன் முகத்தை ஒரு நாள் பார்ப்பதில்லை. இருதயத்துக்குள் இருக்கிற உன் நினைவுகளை அறிந்தவர், இருதயத்துக்குள் இருக்கிற உன் யோசனைகளை அறிந்தவர், உன் இருதயத்தை நல்லா அறிந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ என்ன கொடுக்கணுமோ அதை அழகாக நேர்த்தியாய் கொடுக்க வல்லவர் இருக்கார். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி அங்கே இருக்கிற ஈசாயினுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களை குறித்து ஒரு பெரிய ஒரு பிளான் வைத்திருந்தான். ஆனால் ஆண்டவர் தாவீதின் மேல் ஒரு பிளான் வைத்திருந்தார். அந்த பிளான் எப்படின்னா, சாமுவேல் பார்க்கிற வண்ணமாக அந்த முகத்தை பார்த்து ஆண்டவர் ஒருத்தரை அபிஷேகம் பண்ண வேலை. ஒருவேளை வளர்ச்சி, ஒருவேளை அந்த தகுதி, ராஜா என்ற ஒரு தகுதிக்கு நல்ல உயரமும் நல்ல அகலமான நல்ல ஒரு கம்பீரமுள்ள ஒரு உடல் தோற்றத்தை சாமுவேல் எதிர்பார்த்திருக்கலாம். ஆண்டவர் அப்படிதான் அபிஷேகம் பண்ணுவார் என்று அவன் எண்ணிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் உயரமோ அகலமோ அல்லது நல்ல ஜெகதாண்டியா இருக்க வேண்டிய, இந்த காலத்தில் ஜெகதாண்டியா இருக்கிற நல்ல நீளமான நல்ல உயரமான நல்ல ஒரு உடல் பருமானங்கள் நல்ல பெருகிருந்த, அதுக்கு தான் வாட்ட சட்டமாக இருந்தால் தான் கரெக்டான ஆட்கள் என்றெல்லாம் அந்த சாமுவேலுக்குள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவருக்குள் அப்படி இல்லை. அவன் சிறியவனாக இருந்தாலும் என் ஊழியத்திலே அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்க வேண்டும். என் ஊழியத்துக்கும் என் ராஜாவின் அரண்மனைக்குள்ளும் அவன் ராஜாவாக தரித்திருப்பதற்கு அவன் இருதயம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினால் சொல்கிறேன், முகத்தை பாரேன், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறேன் என்றான். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் பார்க்க இருதயமோ திருக்குள்ளதும் மகா கெடுதமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே நல்ல யோசனைகளை சிந்திக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிறது. நல்ல யோசனைகளே இருக்காது. ஏன்னா எப்பவுமே யாரெல்லாம் நல்ல மேலே நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்ல பார்வைக்கு ஏற்ற வண்ணமாக நல்ல பெரிய ஆட்களாக இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம நோக்கி பார்க்கிறோம். ஆனால் இருதயமும் கேடானது என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தை எப்படி மகா கேடு உள்ளது. அந்த இருதயத்துக்குள்ள நிறைய தேவனுக்கு பிரியமில்லாத தூஷணமான காரியங்கள், அநேக அருவருப்பான விஷயங்கள் இருக்குது. ஆகவே ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்ப்பார். உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒருவேளை மற்றவரிடத்தை பேசும் பொழுது பழகும் பொழுது நீங்கள் அவர்களுடைய மேல் தோற்றத்தை
பேசுறதை பார்த்து பழகி அவரிடத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் இருதயத்தை பார்ப்பார். சரியான நேரத்தில் உங்களை அங்கிருந்து அவர் விலக்கி தன்னுடைய இருதயத்துக்கு, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற நபர்களாக உங்களை அலங்கரிக்கும்படி உங்களை சுற்றி இருக்கிற அந்த மனுஷனிடத்தை உங்களை விலக்கி உங்களை பாதுகாக்க வல்லவர். ஏன்னா அவர் இருதயத்தை பார்க்கிறதவன். இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறது. இருதயத்தை பார்க்கிறதை விட நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன் இருதயத்தை காணுகிறது. நம்முடைய இருதயத்தில் என்ன யோசனைகள், என்ன காரணம் பார்க்கிற தேவன். நம்ம எங்கே போய் நம்ம எவ்வளவு ஆக்ட் பண்ணினாலும், எவ்வளவுதான் நம்ம மனுஷங்கிட்ட போய் பேசி நம்ம எந்த ஒரு விஷயத்தை சாதிக்க நினைச்சாலும், ஒருவேளை மனுஷன் வேணால் நம்முடைய பேச்சையோ நம்முடைய செயலை பார்த்து நம்பலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே இந்த இருதயம் மிக கவனமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்கள். உங்கள் இருதயம் ஒருவேளை இன்றைக்கு நொறுங்குண்ட இருதயமாக, ஒருவேளை வியாகுலத்தோடு இருதயமாக, யாருமே பார்க்கவில்லையே, என்னுடைய கண்ணீரை பார்க்கவில்லை என்று நினைத்து உங்கள் இருதயத்துக்குள் இருக்கிறது, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லையே, என்னுடைய உழைப்பு புரிந்து கொள்ளவில்லையே, என்னுடைய பிரயாசங்களை புரிந்து கொள்ள என்று இருதயத்துக்குள்ளே நீங்கள் வியாகுலப்பட்டு கொண்டிருந்தால் உங்கள் இருதயத்தை காண்கிற தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மனுஷன் பார்க்கிறவனோ பார்ப்பதில்லை, என்னுடைய பார்வையிலே உன் இருதயத்தை பார்க்கிறேன், உனக்கு நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணின வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் என்று வாக்குப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நான் கிறிஸ்துவுக்குள் பிரியமான மூன்றாவது நாம் இருதயத்தை காண்கிற தேவன். நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம் தாழ்மையை காண்கிற தேவன். நம்முடைய தாழ்மையை முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய துக்கத்தை காண்கிற, இரண்டாவது நம் விசுவாசத்தை காண்கிற, மூன்றாவது நம் இருதயத்தை காண்கிற தேவன், நான்காவது நம்முடைய தாழ்மையை காண்கிற தேவன். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்ட தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன், ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று. இந்த பரிசேயன் ஆயக்காரனை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்தினால் ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஆலயத்துக்குள்ள கூட உள்ள போகல, வாசலுக்கு வெளியே நின்று இந்த ஆயக்காரன் தன்னை மிகவும் தாழ்த்தி தேவ சமூகத்தை ஜெபிக்கிறான். ஆனால் இந்த பரிசேயன் எப்படி பண்றான்னா, நான் ரொம்ப நல்லவன், நான் காணிக்க கொடுக்கிறேன், இப்படி ஜெபம் பண்றேன், இப்படி உபவாசம் பண்றேன் என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் எப்படிலாம் நீதிமானாக நடந்து கொண்டானோ, மேல் உலகத்துக்கு எப்படிலாம் நீதிமான் நடந்தோ அதை குறித்து அவன் பெருமையாக பேசுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆயக்காரன் தேவனுக்கு முன்பாக தன்னை வெறுமையாக தாழ்த்தி தன்னிடத்தில் உண்டான குறைகளை எல்லாம் தேவன் முன்பாக சொல்லி, ஆண்டவரே இந்த ஆலயத்துக்குள் வருவதற்கும் எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்தும் பொழுது தேவன் இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை கேட்டார். அந்த ஆயக்காரனுடைய அந்த தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார். ஆயக்காரனை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்ததனாலே அவன் ஜெபம் கேட்கப்பட்டது, அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த பரிசேயனை போல நீங்களும் நானும் இல்லாதபடிக்கு எப்பொழுது ஆயக்காரனை போல நம்முடைய தவறுகளை தேவன் முன்பாக நாம் தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மேல் கிருபையாய் இறங்கி வருவார். நீதிமொழிகள் 29:23 இப்படியா சொல்லுது, மனத்தாழ்மை உள்ளவனும் உயர்த்தப்படுவான், மனத்தாண்மை உள்ளவனும் உயர்த்த. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்துறீங்களோ நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. நீங்கள் ஒருவேளை எங்கேயாவது பெருமையாக பேசி, எங்கேயாவது நீங்கள் மிகுந்த வார்த்தைகளால ஜனங்களை, மற்றவர்களை நீங்கள் கீழ்ப்படுத்தி அதாவது கீழாக நினைத்து உங்களை உயர்வாய் நினைப்பீங்க என்று சொன்னால், தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்கள் தாழ்மையாய் பேச பழகிக் கொள்ளுங்க, தாழ்மையாய் எல்லாத்தையும் நேசிக்க பாருங்க, தேவனிடத்து சமூகத்தில் மனத்தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, சிலரை நான் பார்ப்பது உண்டு, அவர்கள் திடீர்னு வேலை கிடைத்துவிடும், திடீர்னு அவர்கள் உயர்வு வந்துவிடும், அவருடைய அந்த இருந்த இடம் சூழ்நிலைகள் எல்லாம் அவர்கள் மறந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெருமையாக நடந்து கொள்வார்கள். தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அந்த மிகப்பெரிய மேன்மையை பெருமையாக எண்ணி அவர்கள் தங்களை தாழ்த்தாமல் மற்றவர்களை தாழ்வால் பார்க்கறதுனால கிடைக்கிற மேன்மையை அவர்கள் இழந்து விடுகிற ஒரு சூழ்நிலை வருகிறதை நான் பார்க்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை இருந்து கொள்ளுங்கள். உங்களை கர்த்தர் உங்கள் தாழ்மையை காண்கிறது இருக்கிறார். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நம்முடைய தேவன் தாழ்மையாய் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவளுக்கு கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கார். பெருமையாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த பெருமையை தயவு செய்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்க. பெருமையான வார்த்தைகள், எனக்கு எல்லாம் தெரியும், நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிடுவேன், நான் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன், அதெல்லாம் உங்களால் ஒன்றும் முடியாது, எல்லாம் ஆண்டவரால் தான் முடியும் என்று உங்களை தாழ்த்துங்கள். அவர் கிருபை உங்களை பெருக செய்யும், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். 1 பேதுரு 5:5 இப்படியா சொல்லுது, மனத்தாழ்மையை
அணிந்து கொள்ளுங்கள் என்று இங்கே பார்க்கிறோம். மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் மனத்தாழ்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவர்கள். ஆகவே அவர் தாழ்மையை காண்கிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களை காண்கிற தேவன் உங்களை கைவிட மாட்டார், உங்களோடு கூட இருப்பார், நிச்சயமாக நடத்துவார். அவர் காண்கிற தேவன். ஏனென்றால் நாத்தான் வேலை பிலிப்பு அழைத்து கொண்டு வருவதற்கு முன்பதாகவே கண்டார் அவர். ஆகவே இன்றைக்கு உங்களை உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, உங்கள் தாயின் தகப்பனை உங்களுக்கு முன்குறித்து என்று எழுதப்படுவதற்கு முன்பதாகவே, நீங்கள் உலகத்தில் இப்படியாப்பட்டவர்கள் இவர்கள் என்று அவர் அறிந்து உங்களை தெரிந்து கொண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை காண்கின்ற தேவன், உன்னை கைவிடவே மாட்டேன். ஆகவே உங்களை காண்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். நீங்கள் எந்த நெருக்கத்தில், எந்த விதமான சூழ்நிலை நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும் உங்களை விடுவித்து உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கின்ற வாக்கு கொடுக்கிறார். கண்களை முடிச்சோம். நல்ல தெய்வமே, இயேசு சுவாமி, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் சொல்ற வார்த்தை கேட்கும் பொழுது ஆண்டவரே, காண்கிற தேவனுடைய வல்லமை அறைகளிலே இறங்கட்டும் சுவாமி, வீடுகளில் இறங்கட்டும் அப்பா. காண்கிற தேவனுடைய வல்லமை இறங்கும்படி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யாரால் என் தேவன் என்னை காண்கிறார், காண வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு பெருமிச்சோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே கடந்து போய் ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை செய்யபடி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. என் அன்பு சகோதரியே, உன் வேதனை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். உன் வேதனையின் சத்தம் கேட்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உன்னுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. கர்த்தர் உன்னை காண்கிற தேவன், உன்னை கைவிட மாட்டார். பாவத்தில் சிக்கப்பட்டிருக்க வாலிப மகனே, இந்த வார்த்தையை கேட்டுட்டு நீ ஆஃப் பண்ணுற, திரும்பி ஆன் பண்ணுற, இந்த வார்த்தை உன்னுடைய உள்புறத்துக்குள்ள போகும் பொழுது, ஐயோ என்னுடைய பாவத்தை பார்க்கிற தேவன் இருக்கார் என்று உணர்வு வரும் பொழுதெல்லாம் பயப்படுற. இப்போ கர்த்தர் காண்கிற தேவன் உன்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்து உன்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிற என்று இறங்கி வருகிறார். உன் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தை ஆண்டவரை ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளே போகும் பொழுது காண்கிற தேவனுடைய வல்லமை ஒவ்வொருத்தரையும் பாய்ந்து போகட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட சுவாமி, ஒவ்வொருவரும் நீர் அபிஷேகம் என்னபடி செபிக்கிறேன். காண்கிறதனுடைய வல்லமையை பார்க்கட்டும் அப்பா. ஜனங்கள் விடுதலையாகப்படுவாங்க செபிக்கிறேன். எந்த மதத்தார்கள், எந்த இனங்கள் பார்த்தாலும் இயேசுவின் வல்லமை இறங்கி வரட்டும் சுவாமி. அற்புதம் செய்ய முடி செபிக்கிறேன். யாவருக்கும் நீ தேவனாக இருக்கிறேன், நீ ரட்சகராக இருக்கிறப்பா. நீ விடுதலை செய்ய முடி செபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியின் வேளையிலே திரையில் கீழாக சபையினுடைய விலாசம் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வியாசார்படி பெரம்பூர் பகுதியில் வேறு எதுவும் சபைக்கு போகாதற்படி சொன்னால் நீங்கள் சபைக்கு வந்து நீங்கள் கலந்து கொண்டு தேவன் நாமத்தை உயர்த்தலாம். அங்கே கொடுக்கப்பட்டிருக்க மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.